வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது கெமிஸ்ட்ரி நீட் 2025 கொஸ்டின் நம்பர் 56. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா காமிச்சிட்றேன். ஆர்சனிக் அப்படிங்கிறது நைட்ரஜனுக்கு கீழே வரும். நைட்ரஜன் அம்மோனியா ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆர்சனிக் ஆசைன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். அடுத்தது நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஆன்டிமனி வந்து பென்டாக்சைடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ஏன் சார் சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், நீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கேன். ஸ்டேட்மெண்ட் 1, லைக் நைட்ரஜன் தட் கேன் ஃபார்ம் அமோனியா, ஆர்சனிக் ஃபார்ம் ஆசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஆன்டிமனி கெனாட் ஃபார்ம் ஆன்டிமனி பென்டாக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்டிமனி பென்டாக்சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஒரு ஆன்டிமனிக்கும் இன்னொரு ஆன்டிமனிக்கும் நடுவில் பிரிட்ஜாக ஒரு ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆன்டிமனியோட இடது பக்கத்தில் டபுள் பாண்ட் ஓ, வலது பக்கத்தில் டபுள் பாண்ட் ஓ. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்டிமனி பென்டாக்சைடோட ஸ்ட்ரக்சரும் காமிச்சிட்டோம். அப்போ ஆன்டிமனி கேன் ஃபார்ம் ஆன்டிமனி பென்டாக்சைடு. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். இது நீட் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ்.